இன்றைய மஜ்லிஸில் ஒரு 5 விஷயங்கள் எண்ணிக்கை நாங்கள் செய்து அப்படி சொன்னால் ஞாபகம் இருப்பதன் காரணமாக எண்ணிக்கையை வைத்து நாங்கள் பேசுவோம். 5 விஷயத்தை பற்றி இந்த மஜ்லிஸில் நாங்கள் பேசுவோம். கடைசியாக 2 மசாலா. 5 விஷயம் என்ன? வஹி என்றால் என்ன? முதல் விஷயம் வஹி என்றால் என்ன? இரண்டாவது விஷயம் வஹியுடைய ஆரம்பம் எப்போது இருந்தானது, எப்படி துவங்கியது? மூன்றாவது பெருமானாரின் மீது எப்படி வஹி வந்தது? நான்காவது முதலிலே இறங்கக்கூடிய வசனம் என்ன? ஐந்தாவது குர்ஆனிலே மக்கியா மதனியா என்று சூரத்துக்கு பெயர் இருக்கிறதே, மக்கி சூரத் என்றால் என்ன, மதனி சூரத் என்றால் என்ன என்று இந்த 5 வகையில் இன்றைய மஜ்லிஸை நாங்கள் பிரிக்கலாம். முதலாவது வஹி என்றால் என்ன? வஹி அதற்கு அர்த்தம் என்ன என்று நாங்கள் பார்த்தால், அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்ததற்கு பிறகு மனிதர்களை கல்வி கற்க செய்தார். ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான் அல்லமஹுல் பயான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் மனிதனை படைத்த பிறகு அவனுக்கு கல்வியை கொடுத்தான். கல்வி என்பது மனிதர்களுடைய பிரிக்க முடியாத ஒரு விஷயம். எங்கே எல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதனை படைப்பதை பற்றி பேசுகிறானோ அங்கே எல்லாம் கல்வியை பற்றி பேசுகிறானோ. கல்வி மனிதனுக்கு ரொம்ப அவசியம். அந்த கல்வியை பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா எங்களுடைய உடம்பிலேயே சில பொருட்களை வைத்திருக்கிறார். நாங்கள் எப்படி கல்வியை கல்கிறோம்? துனியாவுடைய கல்வியாக இருக்கட்டும், தீனுடைய கல்வியாக இருக்கட்டும், அதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தால் 5 வகையான விஷயங்களை அல்லாஹ் நம் உடலில் படைத்திருக்கிறார். கண்களால் பார்த்து எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிகிறது. அதே போல நாங்கள் நாக்கு சுங்க இந்த மூக்கால் நாங்கள் அதை உணர்ந்து அந்த சில விஷயத்தை நாங்கள் எங்களுக்கு கல்வி ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே போல வாயால் என்று சொன்னால் ஏதாவது காரமாக இருக்கிறதா, இனிப்பாக இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்காக எங்களுடைய எங்களுடைய அந்த நாவு எங்களுக்கு அவசியம். நான்காவது காது. அல்லாஹ் தஆலா கல்வியை கற்பதற்காக இது எல்லாம் படைத்திருக்கிறார். காதுகளால் கேட்டு நாங்கள் கல்வியை பெற்றுக் கொள்கிறோம். ஐந்தாவது கைகளை நீங்கள் பார்க்கலாம், கண் பார்வை இல்லாதவர்கள் அவர்களுக்கு கையில அல்லாஹ் தஆலா நிறைய சக்தியை கொடுத்திருப்பார். பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களிடத்தில் நாங்கள் முசாஃபா செய்திருப்போம். பல ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் முசாஃபா செய்தாலும் அவர்கள் எங்களுடைய பெயரை சொல்வார்கள், அடையாளம் சொல்வார்கள். இப்படி கையை கொண்டு சூடாக இருக்கிறதா, ஏதாவது பானி கரம் ஹே ठंडा है சூடாக இருக்கிறதா, இது எல்லாம் கைகளால் எங்களுக்கு. இது ஒரு வகையான கல்வியை கற்கக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் தான் அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களின் மூலம் எந்த கல்வியை கற்க இந்த விஷயங்களை வைத்திருக்கிறானோ அந்த கல்வியை மட்டும்தான் இதில் கற்க முடியும். எதற்கு என்ன வேலை இருக்கிறதோ அந்த வேலையை செய்ய முடியும். நான் மனதால் பார்க்கிறேன் என்று, மனதால் கேட்கிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. மனதால் நான் சுவைக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஒருவருடைய வேலை மற்றவர்கள் செய்ய முடியாது. கண்ணுடைய வேலை காதோ. எங்களுடைய அறிவால் சில கல்விகள் நாங்கள் கற்கிறோம். அது எங்களுடைய ஆசாக்களால் கண் மூக்கு காணால் அது கற்க முடியாது. ஒரு சுவற்றை பார்த்து உடனே எங்களுடைய அறிவு சொல்லுகிறது இங்கே ஒரு சுவர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சுவரை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று எங்களுடைய அறிவு முடிவு செய்கிறது. அந்த முடிவு எங்களுடைய நாவோ அல்லது கண்ணோ பார்த்த உடனே முடிவு செய்யாது. அதனுடைய வேலை அதல்ல. எங்களுடைய வேலை எங்களுடைய கண் பார்த்து சில கல்வியை கற்றுக்கொள்ளுகிறது. அதே போல எங்களுடைய அறிவை நாங்கள் யோசித்து சில கல்வியை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் உலகத்தில் சில கல்விகள், மனிதர்களுக்கு அவசியமான சில கல்விகள் இன்னும் இருக்கிறது. அது எங்களுடைய இந்த உறுப்புகளால் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. கண்காது மூக்குகளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அறிவால் எங்களுக்கு அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த கல்வி ரொம்ப அவசியம். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா வஹியை கொடுக்கிறார். வஹி என்பது இருக்கிறதே, அது எங்களுடைய உறுப்புகளாலோ அல்லது எங்களுடைய அறிவுகளாலோ பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதற்காக அல்லாஹ் தஆலா வஹி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை அல்லாஹ் மக்கள் வரை சேர்ப்பதற்காக ஒரு ஏற்பாடு தான் வஹி. சரி, வஹி எல்லோரும் மீதும் அல்லாஹ் செய்து விடுவானா என்று சொன்னார் இல்லை. அதற்காக அல்லாஹ் ஒரு மனிதனை நியமித்து அந்த மனிதன் மீது வஹி செய்து அவர்கள் தான் நபி, அவர்கள் மீது தான் வஹி வரும். அல்லாஹ் தஆலாவே தேர்வு செய்கிறார் நபி என்று சொன்னார். இதில் நாங்கள் யோசிக்க வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், இந்த மசாலா என்னுடைய அறிவுக்கு வரவில்லை, அதனால் நான் இதை அமல் செய்ய மாட்டேன். இந்த சட்டம் அல்லது இந்த மத்தலம், இந்த அர்த்தம் என்னுடைய மனதிற்கு வரவில்லை, அதனால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சிலர்கள் சொல்வார்கள். அவர்களுக்கு பதில் என்ன என்று சொன்னால், அறிவால்
புரிந்து கொள்ள முடியாததை தான் அல்லாஹ் வஹீல சொல்றான். அறிவால் அதனால் வஹீ இருக்கிறதே அது எங்களுடைய அறிவுக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. புரிந்தாலும் அந்த வஹீயின் மீது அமல் செய்து ஆக வேண்டும், புரியாவிட்டாலும் அந்த வஹீயின் மீது அமல் செய்து ஆக வேண்டும். இது வஹீக்கு அர்த்தம். வஹீ என்றால் என்ன? இரண்டாவது விஷயம்